அவசரமாக கூட்டமையும் தையத்தியாரை காணி உரிமையாளர்களுக்கும் காட்பளிக்கும் பாதிப்பு மிகவும் நான் நினைக்கிறேன். இது நீண்ட நாள் பிரச்சனை சுமார் 40 வருடங்களுக்கு மேலான பிரச்சனை. இதை வந்து ஒரு 90 வாரம் முடியல, 2-3 வாரம் பல 3 வாரங்களுக்கு முற்றுமுழுதான தீர்வு காண முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. அதாவது இந்த அந்த அதுக்கு அவசரமான அழைப்பிட்டு வந்தது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. எல்லோருக்கும் காலை வணக்கம். விசேடமாக இன்று நான் நினைக்கின்றேன், யாழ் அரசாங்க அலுவலகத்தில் இன்றைக்கு ஒரு முக்கியமான கூட்டம் ஒன்று இடம்பெற்றது. முக்கியமானது என்று கூறப்படுவது வேறு எதுவுமல்ல, கடந்த 41 வருடங்களுக்கு மேலாக தீர்க்கப்படாத இருக்கின்ற முக்கியமான பிரச்சனை தான் இந்த தையிட்டி வியாரை திசவியார சம்பந்தமான பிரச்சனை. அப்போ இந்த பிரச்சனை தொடர்பாக முழு நாட்டு மக்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் நன்றாக தெரியும். இந்த பிரச்சனையுடைய வரலாற்று ரீதியான பிரச்சனை அனைத்தும் தெரியும். அப்போ இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதில் விசேடமாக எங்களுடைய அரசாங்கம் ஆட்சி பீடத்துக்கு வந்ததன் பிறகு நாங்கள் இதற்கான நடவடிக்கைகள் எடுத்தோம். அப்போ அந்த நடவடிக்கைகள் எடுத்ததன் கட்டமாக இதை தீர்க்கின்ற இறுதி கட்டத்தில் இன்றைக்கு இருக்கின்றோம். அப்போ அந்த இறுதி கட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்காக இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு விசேடமாக சிரேஷ்ட நில அளவை அத்தியட்சகர் தர்மபால் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அதே போன்று நில அளவை அத்தியட்சர் பிரேமதாஸ் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அதே போன்று பிரதேச செயலாளர் சிவகங்கா அவர்கள் கலந்து கொண்டார்கள், தெல்லிப்பளை பிரதேச சபை. அதே போன்று அரசாங்க அதிபர் பிரதீபன் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அப்போ இது மாத்திரமல்ல, விசேடமாக இந்த காணிக்குரிய சொந்தக்காரர்கள், காணி உரிமையாளர்களும் இதில் கலந்து கொண்டார்கள். விசேடமாக நாங்கள் கடந்த ஒரு சில மாதங்களாக ஒரு 3க்கு அதிகமான கூட்டங்களை நடாத்தி இருக்கின்றோம். அப்போ அந்த கூட்டங்கள் நடாத்தப்பட்டு இதற்கான ஒரு குழுவும் அமைத்திருக்கின்றோம். அப்போ அந்த குழுவில் நீதி அமைச்சர் அர்சன நாணயக்கார் அவர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று பௌத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி அவர்கள் இருக்கின்றார்கள். அதில் நானும் இருக்கின்றேன். அதே போன்று அந்த பிரச்சனைக்குரியவராக இருக்கின்ற அந்த பிக்குமார்களும் அதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அரசாங்க அதிபரும் கலந்து கொண்டார். அது மாத்திரமல்ல, அங்கே இருக்கின்ற நில அளவையாளர்கள், காணி ஆணையாளர் உள்ளிட்ட இந்த பிரச்சனைக்கு தொடர்புடைய அனைத்து அரச நிறுவனங்களில் இருக்கின்ற பிரதானிகளும் இதில் கலந்து கொண்டார்கள். அப்போ அனைவரும் கலந்து கொண்டு இதற்கான இந்த காணியை விடுவிப்பு தொடர்பாக நீண்ட உரையாடல் இடம்பெற்றது. அப்போ அந்த நீண்ட உரையாடலுக்கு பிறகு கடைசியாக இறுதியாக ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்றோம். இப்பொழுது அந்த காணி, அதாவது அரசு, அதாவது வியாரை அமைக்கப்பட்டிருக்கின்ற காணிக்கு அண்மித்த பிரதேசங்களில் 17 பேர் அந்த காணிக்கு சொந்த கொண்டாடுகின்ற அவர்களுக்கான உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அப்போ அந்த உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்ற காணி உரிமையாளர்களுடைய காணி எல்லையை அளவீடு செய்ய வேண்டும். அப்போ அந்த அளவீடு செய்து அப்போ அதற்கான மெப்பை அல்லது அதற்கான வரைபடத்தை வரைந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. இது இன்றைக்கு நாளைக்கு நாங்கள் அந்த காணிகளை வெறுமனே விட்டாலும் கூட, வெறுமனே அந்த காணி பிரதேசத்தை விட்டாலும் கூட, அந்த காணி உரிமையாளர்கள் சென்று நில அளவை திணைக்களத்தின் ஊடாக அல்லது நில அளவையாளர்கள் ஊடாக அதற்கு ஒரு கட்டணத்தை செலுத்தி தாங்களுடைய எல்லையை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போ அந்த வேலையை இன்றைக்கு அரசாங்கம் செய்கின்றது. விசேடமாக எங்களுடைய யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்கள் செய்கின்றார். அப்போ இந்த இடத்தில் இன்னும் ஒன்றை நாங்கள் சுட்டி காட்ட வேண்டும். அப்போ இந்த 17 பேருடைய காணி உரிமை தொடர்பாக, இவர்களுக்கு காணிகளை பெற்றுக் கொடுப்பது தொடர்பாக அரசாங்க அதிபர், யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மிக கடுமையாக உழைத்திருக்கின்றார் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் சுட்டி காட்ட வேண்டும். அதற்கு எனது நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒன்று, அதே போன்று பிரதேச செயலாளர், தெளிப்பளை பிரதேச செயலாளர் அவர் கொழும்பில் நடந்த அனைத்து கூட்டங்களுக்கும்
வந்து 3 மணித்தியாலம் 4 மணித்தியாலமாக அந்த அந்த மக்களுடைய காணிகள் தொடர்பாக அவைகளை உறுதிப்படுத்துவது தொடர்பாக நீண்ட விளக்கங்களையும் ஆதாரங்களையும் ஆவணங்களையும் சேர்ப்பித்திருக்கின்றார். அதனால் அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அதே போன்று இதில் கலந்து கொண்ட நீதி அமைச்சர் எடுத்துக்கொண்டால் கூட சட்ட ரீதியாக சரியான கருத்துக்களையும் முன்வைத்து இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஏதுவான முன்னோடிகளாக இருந்திருக்கின்றார்கள். அதே போன்று எங்களுடைய ஜனாதிபதி எடுத்துக்கொண்டால் இந்த பிரச்சனை உடனடியாக தீர்க்கும்படியே அடிக்கடி கோரி வருகின்ற பிரச்சனை. அதே போன்று எங்களுடைய நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த பிரச்சனைகளை தீர்க்கப்பட வேண்டும், அதாவது விசேடமாக இந்த பிரச்சனைக்குரிய சொந்தக்காரர்கள் காணியை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் மிக திடமாக இருக்கின்றோம். அப்போ அதனால்தான் நாங்கள் கடந்த காலங்களில் எடுத்த முடிவுகளுக்கு ஏற்ப இப்பொழுது எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது அந்த காணிகளை அளவிடுவதற்கு. அப்போ அளவிடுவதற்கு நாங்கள் இன்றைக்கு சனிக்கிழமை விடுமுறை நாளில் ஏன் இந்த கூட்டத்தை கூடினோம் என்றால் வேறு எதுவுமல்ல, நான் எதிர்வரும் வாரங்களில் வெளிநாடு செல்ல இருக்கின்றேன். அதனால் இப்போ ஜிஏ உள்ளிட்ட அரசாங்கம் கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப இதை உடனடியாக முடிக்க வேண்டும். நான் அடுத்த 26ஆம் தேதி பிறகு தான் வருவேன். அப்போ அதன் காரணமாகவும் இன்னும் 2 வாரங்களுக்கு இது பின்போடக்கூடாது. கிடைக்கின்ற முதல் சந்தர்ப்பத்திலேயே இந்த காணிகளை பெற்றுக் கொடுப்பதற்கான அளவீடு செய்து முடிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். அதற்கு ஏற்ப எதிர்வரும் 17ஆம் தேதி காலை 9 மணிக்கு இந்த காணி உரிமையாளர்கள் தாங்களுடைய காணிகளை அடையாளப்படுத்துவதற்காக அந்த காணி உரிமையாளர்கள் மூவரும் அல்லது அவர்கள் உறவினர்கள் மூவரும், அதே நேரத்தில் நில அளவையாளர்கள் எல்லோருமே சேர்ந்து, அதே போன்று எங்களுடைய ஜிஏ அதே போன்று ஏஜிஏ எல்லோருமே சேர்ந்து அந்த காணிகளை அளவிட்டு அடையாளப்படுத்திக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பிக்க இருக்கின்றோம். அபகாறு காணிகளை அடையாளப்படுத்தப்பட்டதன் பிறகு அதை உறுதிப்படுத்தியதன் பிறகு மீண்டும் ஒரு கூட்டத்தை கூடி இதோ இந்த மக்களுடைய காணிகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது, அது நில அளவினூடாகவும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது, இதற்கு மேலாத எந்த விதமான சான்றுகளும் தேவைப்படாது. அப்போ அந்த சகல சான்றுகளும் அடங்கிய உண்மை நிரூபணமாக இருப்பதன் காரணமாக இந்த காணிகளை உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்பதில் விசேடமாக நடவடிக்கை எடுப்பதற்கு அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் முன்வந்திருக்கின்றோம். அந்த வகையில் எதிர்வரும் 17ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதாவது டேட் இன்றைக்கு இறுதி திகதி குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இந்த வெகு கூடிய சீக்கிரம் அந்த நில அளவை செய்து கொள்ளப்பட்டதன் பிறகு வெகு கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து அதே நேரத்தில் 41 வருடங்களுக்கு மேலாக இந்த காணிகளை இழந்திருக்கின்ற மக்களுக்கு அவர்களுக்கு உரிய காணியை அவர்களிடம் பெற்றுக் கொடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுப்பதற்கான கூட்டமே இன்று நடைபெற்றது. மிகவும் சுமூகமான முறையில் அந்த கூட்டம் இடம்பெற்றது, முடிவடைந்தது என்பதை இந்த இடத்தில் குறிப்பிட்டாக வேண்டும். விகாரைகள் காணி அடையாளப்படுத்தப்படும் போது விகாரை இருக்கும் அமைந்திருக்கும் காணி அடையாளப்படுத்தப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்ட அதன் நிலைமை அது முதலாவதாக நாங்கள் சொல்லுகின்றோம். அதாவது அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற காணி உரிமையாளர்களுக்கு 17 பேருக்கு காணி இருக்கின்றது. அப்போ அந்த 17 பேருடைய உறுதிகள் உறுதிப்படுத்தப்பட்டு அந்த உறுதிப்படுத்தப்பட்ட காணிகள் யார் எல்லைக்குள்ளும் வருமாக இருந்தால் அதையும் சேர்த்து அளவிட்டு இறுதியான முடிவை நாங்கள் எடுப்பதற்கு இருக்கின்றோம். விசேடமாக அந்த 17 பேருடைய காணிகளை விடுவித்ததன் பிறகு அதற்கு பிறகு 18வது நபர் அல்லது 19வது நபர் 20வது நபரும் வருவார்களாயிருந்தால் அது தொடர்பாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் செல்வதற்கு இருக்கின்றோம். கடந்த டிசம்பர் மாதம் இந்த வேலிகளை பின்னர்த்துறதுக்காக வீடயம் பரிகார சபையின் நிதி ஒதுக்கீட்டில் ஒரு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அது பேருந்து கைவிடப்படுறதுக்கான காரணம் என்ன? எங்கே அது அந்த தைட்டி இப்போது வியாரியாக இருக்கின்ற பகுதியில் சுற்றி அடைக்கப்பட்டிருக்க வேலிகளை பின்னகர்த்துறதுக்கு 19,90,000 ரூபா காசு வீடயம் பரிகார சபையின் நிதி ஒதுக்கீட்டில் ஒதுக்கப்பட்டிருந்தது டிசம்பர் மாதம். ஆனால் அந்த நிதி தெளிப்பில் பிரேச சேலத்தில் கேட்டாலும் தங்களுக்கு அப்படி ஒரு நிதி ஒதுக்கீடு வரையிலன்னு சொல்லியிருந்தவங்க. ஆனால் மாடு சேலத்தில் அந்த நிதி ஒதுக்கீடு தெளிப்பில் பிரேச சேலத்துக்கு போயிருந்தது. அது ஏனாக மறந்தாங்கன்னு தெரியல. ஆனால் ஏன் அந்த பணி கைவிடப்பட சரி அந்த கூட்டங்களுக்கு ஏன் காணி உரிமையாளர்களை
அழைக்கிறீர்கள் என்ற ஒரு அதுக்கு தான் இன்னைக்கு காணி உரிமை அதற்கு காரணமாக தான் இன்னைக்கு எங்களோட காணி நாங்கள் சொல்கிறோம் காணி உரிமையாளர் கூட நாங்கள் பல தடவை இங்கேயே வச்சு பேச்சுவார்த்தை பிரதிநிதியாக தான் சார் நாங்கள் போனாங்க. அப்போ அவர்களுடைய அந்த மக்களுடைய காணியின் பிரதிநிதி காதினுடைய ஆதாரங்கள் அனைத்தையும் சுமந்து கொண்டு வந்தவர்கள் தான் ஜி உள்ளிட்டு நானும் கூட காணி சார்பாகத்தான் நான் கலந்து கொண்டேன். இந்த தையிட்டி விகாரைகளை வந்து தற்பொழுது வந்து விகாராதிபதிகள் வந்து இந்த விஷயத்துக்கு வந்து தலையிடுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு தீர்வு சொல்லியிருந்தாங்க, தங்களுக்கு தையிட்டி விகாரை இருக்கின்ற காணிகளை வந்து இவர்களுக்கு மாட்டு காணி வழங்குறதுக்கான ஏற்பாடு, ஆனால் அந்த விகாரை தங்களிடம் ஒப்படைக்க ஒரு உண்மை இருக்கு என்னண்டா, இப்போ இந்த நான் இந்த பிரச்சனையை நீங்கள் பேச போனீங்களா இருந்தால் இப்போ நமக்கு தேவை இருக்குது இந்த காணியை விடுவிக்கின்ற பிரச்சனை. அப்போ அந்த காணியை விடுவிக்கின்ற பிரச்சனை உள்ளுக்கு இப்போ நமக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த பௌத்த மதத்தில் சங்க வேதங்கள் இருக்குது சரியா, ஒவ்வொருக்கும் சங்கத்துக்குரிய சங்கங்கள் விக்குமார்கள் இருக்கின்றார். அப்போ அந்த சங்கத்துக்குரிய இதுகள் எடுத்துக்கொண்டால் உண்மையிலேயே இன்றைக்கி இருக்கின்ற இப்பொழுது இருக்கின்ற நாகவியார இதுகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இப்போ இருக்கிற திசைவியார் எடுத்துக்கொள்ள ரெண்டுமே ரெண்டு சங்கத்துக்குரிய அவர்களுக்குள்ளே முரண்பாடு இருக்கலாம். அதனால் அந்த முரண்பாடுகளை நாங்கள் பேசுகிறதுக்கு நாங்கள் விரும்ப இல்லை. அது சம்மந்தமாக நாங்கள் பிறகு பார்ப்போம். இப்போ இந்த முடிவுக்கு வந்து தையிட்டு திசவிகாராதிபதி இணக்கம் தெரிவிச்சிருக்காரு. திசவிகாராதிபதி எல்லாரும் இணக்கப்பாட்டில் தான் செய்யணும். அவருடைய கோரிக்கைகளை வந்து இல்லை, எந்த விதமான கோரிக்கையும் அவருடைய இல்லை. அவங்களோட கோரிக்கையில் அவங்களோட எந்த விதமான கோரிக்கையும் கிடையாது. அவங்களும் விடுறதுக்கும் ரெடியாக இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த திசவியாரை அமைந்திருக்கின்ற காணியிலையும் கூட ஒரு சில பிரதேசங்கள் மக்களுக்கு சொந்தமான காணியாக இருக்கின்றது. இப்பொழுது அந்த 17 பேர் கூடிய காணியாகும். அது சம்பந்தமாக கூட நாங்கள் கன்சிடர் பண்ணுறதுக்கு ஆன முடிவுகள் எடுத்திருக்கிறோம். வலிகாமம் வடக்கு தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவிலே 14 ஏக்கர் காணி தற்போது திஸ்தவிகாரையினுடைய கோவில் அமைந்திருக்கின்ற காணியாக அடையாளப்படுத்தப்பட்டு மக்களாலே அந்த காணி விடுவிப்பதற்குரிய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே இந்த காணிகளை விடுவிப்பது தொடர்பாக ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களிலே கொழும்பு புத்த சாசன அமைச்சிலே கலந்துரையாடல் நடத்தப்பட்டது. அந்த கலந்துரையாடலே கௌரவ கடற்றொழில் நீரியல் வளங்கள் அமைச்சரும் புத்த சாசன அமைச்சர் நீதி அமைச்சர் உட்பட பல்வேறுபட்ட அதிகாரிகளுடைய கலந்துரையாடலில் நாங்கள் இங்கிருந்து இந்த காணிக்கு தற்போது உரிமை கோருகின்ற 17 உரிமையாளர்களுடைய மூலப்பிரதி உறுதிகளையும் எடுத்து சென்று அங்கே கையெழுத்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது, இந்த காணிகளை உரிய முறையிலே நில அளவை செய்து அந்த காணிகளுடைய உரிமையாளர்களுடைய காணி அங்கே இருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்துமாறு. ஆகவே அதற்குரிய முயற்சியாக நாங்கள் இன்று ஒரு விடுமுறை நாளாக இருந்த போதிலும் அந்த காணி உரிமையாளருக்கு நேற்றைய தினம் அறிவித்து அவர்களை இங்கே கலந்து கொண்டு அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு அவர்களை இந்த காணி அளப்பதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம். எதிர்வரும் 17ஆம் தேதி காலை 9 மணிக்கு அந்த காணிகளை அளப்பதற்குரிய ஏற்பாடுகள் நில அளவை திணைக்களத்தினாலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. தையிட்டி விகாரை வந்து டிசம்பர் மாதம் வந்து ஒரு 3 கட்டமாக வந்து விடுவிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்க இருக்கிறதா வந்து அதுக்கு வேலிகள் முதற்கட்டம் வந்து வேலிகளை பின்னர் செய்கிறதுக்கான வேலை திட்டமிட்டு செய்கிறதுக்கு இருந்தது. அது ஏன் கைவிடப்பட்ட அந்த முயற்சி நினைக்கிறேன், அதை நாங்கள் இந்த தையிட்டி காணிகளை பொதுமக்களுக்கு விடுவிக்க வேண்டும் என்ற செயற்பாட்டிலே அந்த நடவடிக்கையை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம். இருந்தாலும் வருட இறுதி காலம் என்ற காரணத்தினாலே அந்த நிதியை பயன்படுத்தக்கூடிய நாட்கள் போதுமாக எங்களுக்கு கிடைக்கவில்லை. அமைச்சிலிருந்து அனுமதி கிடைக்கப்பட்டிருந்தாலும் ஒரு வார காலத்துக்குள்ளே அந்த நிதியை செலவழிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருந்து அதனை அந்த காலத்திலே முடிவுறுத்த முடியாத காரணத்தினாலே நாங்கள் அந்த வேலையை அப்போது செய்ய முடியாமல் போயிருந்தது. ஒரு விகாரைக்குரிய வேலியை வந்து பின்னர்த்துறதுக்காக வந்து அரச நிதியை வந்து கையாளுகின்ற பொறிமுறை விகாரைக்குரிய வேலியை வந்து பின்னர்த்துக்கு வந்து 19,90,000 ரூபா வீடாய் பதிகார சபை நிதியிலேருந்து ஒதுக்கிடப்பட்டிருக்கு. இந்த நிதி வந்து ஒதுக்கப்படுறதுக்கான ப்ரொசீஜர் அதாவது நடைமுறை இல்லை, அந்த நிதி பயன்படுத்தப்பட இல்லை. இருந்தாலும் நாங்கள் இந்த உயர் பாதுகாப்பு வலயங்களிலிருந்து காணிகளை விடுவிக்கின்ற போது விடுவிக்கின்ற காணிகள் பொதுமக்களுக்குரிய காணிகளாக இருக்கின்றன. கடந்த காலங்களிலே அந்த காணிகளை விடுவிக்கின்ற போது அந்த காணிகளை துப்புரவு செய்கின்ற நிதி ஒதுக்கீட்டை கூட அமைச்சுக்கள் தான் விடுவித்திருக்கின்றன. அந்த வகையிலே இந்த காணிகளை துப்புரவு செய்கின்ற ஒரு வகையாக அந்த காணிகளை அடையாளப்படுத்துவதிலே நிதி ஒதுக்கீட்டை நாங்கள் பெற்றுக்கொள்ள முயற்சித்திருந்தோம். ஆனாலும் அது வருட இறுதி என்ற காரணத்தினால நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இந்த கொழும்பில் நடக்கிற கூட்டங்களுக்கு வந்து தங்களை அழைக்கிறீங்கன்னு சொல்லி காணி உரிமையாளர்களுக்காக பிக்குவை மட்டுமாக அழைக்கிறார். இருதரப்பு இருக்கும்போது வந்து ஒரு தரப்பை மாத்திரம் அழைத்து பேச்சு வந்து தங்களுக்கு ஒரு வயசாக இருக்குன்னு சொல்லி
அந்த கூட்டத்திலே 7 அங்கத்தவர்களை கொண்ட குழு நியமிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கலந்துரையாடலிலே நாங்கள் கலந்து கொள்கிற ஒரு அங்கத்தவர்களாக நாங்கள் அங்கே கலந்து கொள்கிறோம். ஆகவே நாங்கள் இந்த மக்களுடைய பிரதிநிதிகளாக மக்களுடைய ஆவணங்களை எடுத்து சென்று இந்த காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த கோரிக்கையை முன்வைக்கின்ற நாங்களாக இருக்கின்றோம். ஆகவே இது அரசாங்க உத்தியோகத்தர்கள் அல்லது அரசாங்க அதிகாரிகளையும் கௌரவ அமைச்சர்களையும் ஒருங்கிணைந்த வகையில் எடுக்கின்ற தீர்மானமாக இந்த கலந்துரையாடல்கள் ஏற்பாடு செய்யப்படுகின்றது, வழமையாக இருக்கின்றது. ஆகவே பொதுமக்களுடைய பிரச்சனைகளை அல்லது அவர்கள் அந்த காணிகளை விடுவிக்க சொல்லுகின்ற அந்த கோரிக்கைகளை முன்வைக்கின்ற உத்தியோகத்தர்களாக நானும் பிரதேச செயலாளரும் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்கின்றோம். அதே சொல்லிச்சா பிக்குவை வந்து ஒரு தரப்பு வந்து அழைக்கிறதும் தங்களை அழைக்காமல் அந்த இடத்துல வந்து மக்கள் பிரதிநிதிகளாக அல்லது மக்களுடைய குரலாக வந்து நீங்கள் போய் இருக்கிற இடத்துல வந்து அப்படியா தங்களுடைய குரலை நீங்கள் ஒழிப்பீங்கள் அப்படின்றது. இது வந்து இந்த குழு வந்து இந்த காணிகளை விடுவிப்பதற்காக ஒரு அமைச்சினாலே நியமிக்கப்பட்ட குழு. இந்த குழுவிலே அதிகாரிகள் கலந்து கொள்கிற கூட்டமாகவும் அமைச்சர் கலந்து கொள்கின்ற கூட்டமாகவும் தான் அந்த கூட்டம் நடந்திருக்கின்றது. எனது பேர் பாஸ்கரன். தையிட்டி காணிகை உரிமையாளர்கள் சார்பாக எங்களுக்கு ஒரு குறுகிய கால முன்னறிவிப்புடன் இன்று அவசரமாக மாவட்ட செயலகத்துக்கு வரும்படி அழைப்பு விடுக்கப்பட்டது. தையிட்டி காணி விவகாரம் தொடர்பாக உரையாடுவதற்காக இங்கே வருகின்ற போது இங்கே கடற்தொழில் அமைச்சர் மற்றும் நில அளவியாளர் திணைக்களத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் உதவி மாவட்ட செயலர்கள் என தெளிப்பளை பிரதேச செயலர் மற்றும் கிராம சேவை அலுவலர் என அதிகாரிகள் ஒரு குழு எங்களுடன் கலந்துரையாடியது. உடனடியாக எங்கள் காணிகளை அளந்து உரிய காணிகளின் உரிமையாளர்களுக்கு அந்த காணிகளை கையளிப்பதற்காக நில அளவை திணைக்களம் காணிகளை அளக்க வேண்டியுள்ளதால் எங்கள் காணிகளின் எல்லைகளை காட்டி உதவுமாறும் இது வந்து காணி கையளிப்பதற்கான நில அளவை மட்டுமே எனவும் மாவட்ட செயலாளராலும் கௌரவ கடற்தொழில் அமைச்சராலும் உறுதிப்பட கூறப்பட்டது. இதன்போது நில அளவை திணைக்களத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் எங்களுடன் கலந்துரையாடும் போது எங்களது காணிகளின் எல்லைகளை தமக்கு காட்டுமாறு கூறியிருந்தார்கள். எனினும் 30 வருட காலமாக அந்த காணி முழுமையாக இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்ததுடன் ஜேசிபி மூலம் முழு அடையாளங்களும் அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஒரு காணியிலிருந்து மற்ற காணியை எல்லைப்படுத்துவதற்காக அனைத்து காணி உரிமையாளர்களும் குறித்த இடத்துக்கு வருகை தந்து அந்த காணிகளின் எல்லைகளை காட்டுமாறும் எங்கள் காணிகளின் உறுதியின்படி அந்த காணிகளை விடுவிப்பதற்காக மட்டுமே இந்த நில அளவை திணைக்களமும் மாவட்ட செயலகமும் இந்த நடவடிக்கையை மேற்கொள்வதாக கூறப்பட்டது. இதன்போது சுவீகரிப்புக்கான எந்த முயற்சியும் மேற்கொள்ளப்படக்கூடாது என்பதில் காணி உரிமையாளர்கள் உறுதியாக தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். அவர்கள் எங்களுக்கு வாக்குறுதி அளித்தார்கள், இது சுவீகரிப்புக்கான எந்த முயற்சியும் இல்லை, உங்களது காணிகளை உங்களுக்கு விடுவிப்பதற்காக மட்டுமே அதை நோக்கமாக கொண்டு மட்டுமே இந்த காணிகள் அளக்கப்படுவதாக எங்களுக்கு உறுதி அளித்துள்ளார்கள். கடந்த கால கசப்பான அனுபவங்களை நாங்கள் கூறி சற்று நாங்கள் சந்தேகங்களை தெரிவித்த போது, இல்லை நீங்கள் இதுக்கு பயப்பட தேவையில்லை, எங்களை நம்புங்கள், உங்களுக்கான காணிகளை விடுவிப்பதற்கான இந்த முயற்சி மட்டுமே இங்கே நடைபெறுவதாக எங்களுக்கு உறுதியளிக்கப்பட்டது. அனைவருக்கும் வணக்கம். நான் சுகுமாரி சார்ஜன். இன்றைக்கு 11/4/2026 கச்சேரியில் வந்து நேற்றைய தினம் எங்களுக்கு அறிவித்தல் தரப்பட்டு இந்த தையிட்டி காணி உரிமையாளர்களுடனான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. அந்த சந்திப்பில் காணி உரிமையாளர்கள் சார்பில் நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டிருந்தோம். அந்த இடத்திலே இன்றைக்கு முக்கியமாக அந்த நில அளவை செய்வதற்குரிய எங்களோட ஒப்புதல் பெறுவதற்கான கூட்டமாகத்தான் இது அமைந்திருந்தது. ஆனாலும் அந்த இடத்துல பல வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றிருந்தன. இப்போ எங்களால் முன்வைக்கப்பட்ட ஒரு சந்தேகம், மிகப்பெரிய சந்தேகம் வந்து 3 தடவை கொழும்பிலே உயர்மட்டத்துடனான சந்திப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. எங்களது பங்கு பெற்றுதல்கள் இன்றி அந்த சந்திப்புகளில் எங்களது உறுதிகள் அனைத்தும் சமர்ப்பிக்கப்பட்ட போதிலும் எங்களது நில அளவை படங்கள் தங்களுக்கு தேவை என்று இவர்களை பணித்திருக்கிறார்கள். அந்த 16-17 உறுதி நாங்கள் உரிமை கோர அனைவரதும் உறுதிகளுக்கான நில அளவை படங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என இந்த மாவட்ட செயலாளரை பணிப்பித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்கள் எங்களை அழைத்து இந்த நில அளவைகள் செய்வதற்குரிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் எனத்தான் எங்களிடம் கோரிக்கை வைத்திருந்தார்கள். அந்த இடத்துல நாங்கள் கேட்டுக்கொண்ட கேள்வி என்னவென்றால், இந்த எங்களது எதிர்த்தரப்பினரான அந்த பௌத்த மகாசங்கம், அந்த பௌத்த பிக்குவாக்களிடம் இது சம்பந்தமான ஏதாவது ஒரு சட்ட ரீதியான ஆவணங்கள் இருக்கின்றனவாண்டு இவை வந்து வினவினவர்களான்றதுதான் எங்களுடைய மிகப்பெரிய கேள்வி. அதுக்கு அவர்களுடைய பதில் வந்து
அது உங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் எங்களோட சைடால் எங்களோட காணின்றதை முதல் ப்ரூவ் பண்ண வேணுமெண்டு. அப்போ காணியண்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட உறுதி காணாதோ என்று கேட்ட இடத்துல இந்த மாவட்ட செயலாளர் வந்து எங்களுக்கு ஒரு தகவலை வழங்கியிருந்தார். இதுவரைக்கும் இந்த உயர் பாதுகாப்பு வலயங்கள் அனைத்தும் இவ்வாறான நில அளவைகள் செய்யப்பட்டு விடுவிக்கப்படவில்லை தானே என்று நாங்கள் கேட்டிருந்தோம். அவர் கூறியது வந்து இது தற்போது உயர் பாதுகாப்பு வலயம் இல்லை, இன்னும் வர்த்தமானி வெளியிடப்படவில்லையே தவிர இது இராணுவ தரப்பு பாதுகாப்பு தரப்பிடமிருந்து விடுவிக்கப்பட்டு தற்போது இது அரச காணியாக உள்ளது. அரச காணி என்றால் அந்த அர்த்தம் இல்லை, தற்போது அரசாங்கத்திட்ட விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியான காணிகள் வந்து தாங்கள் எங்களோட உறுதிப்பாடுகள் எங்களோட இதுகள் சர்வே பிளான்களை வச்சு உறுதிப்படுத்தி தான் விடுவிக்க முடியும் என்று சொல்லி மாவட்ட செயலர் கூறியிருந்தார். ஆனால் அந்த வகையில் அப்போ நாம் ஒரு கோரிக்கை வைத்திருந்தோம், நில அளவை செய்கிற தினத்தன்று எங்களை உள்ளுக்குள் அனுமதிப்பீர்கள். ஆனால் அந்த இடத்திலே அந்த காணியில் சட்டவிரோதமாக குடிகொண்டிருக்கின்ற அந்த பௌத்த மத பிக்குவும் அந்த இடத்துல வந்து தனது எல்லைகளை காட்ட வேண்டும் என்று. இப்போ இத்தனை வருஷம் 6-7 வருஷமாக அவர் தண்ட காணி என்று சொல்லித்தான் அந்த இடத்துல இருக்கிறார். அப்போ அவர் எங்கள்கிட்ட நீங்கள் இப்படி எல்லையை கேட்குறீங்க, உறுதி இருந்து உங்களுடைய எல்லையை காட்டுங்க அளவிட வேணும் என்று கேட்குற பட்சத்தில் அந்த பிக்குவிடமும் அந்த எல்லைகள் கேட்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒரு கோரிக்கை வச்ச இடத்துல அதை அவர்கள் மறுத்திருந்தார்கள். அவ்வாறு தாங்கள் கேட்க முடியாது என்று. இது வந்து என்னத்தை பிரதிபலிக்குது என்று சொன்னால், அவை வந்து அங்காளி பக்கம் எந்த ஒரு தாக்கமும் இல்லாமல் அந்த அவர்களை நோகடிக்காமல் ஒரு செயற்படுத்துறது எங்களை எத்தனையோ தரம் கூட்டங்கள் கூப்பிட்டு வதைக்கினோம், எங்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக தான் கூப்பிட்றேன்னு சொல்லினோம், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் அவர்களை எந்த ஒரு குற்றச்சாட்டும் அவர்களில் முன்வைக்காமல் ஒரு பக்குவமான ஒரு கையாளுற ஒரு நிலைமையாக தான் நாங்கள் பார்க்குறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். இதுவரைக்கும் நாங்கள் குழப்பினதாகத்தான் கூறுகிறார்கள். இத்தனை முறை அளவீடு செய்து விடுவிக்க கிடைக்க பொதுமக்களாகி நாங்கள் குழப்பினோம் என்று. ஆனால் அந்த இடத்துல நாங்கள் மறுப்புவாதம் செய்திருந்தாங்க, நாங்கள் குழப்பவில்லை, எங்களை உள்ளுக்கு அனுமதிக்க இராணுவம் வந்து இடம் தரவில்லை என்றும் அந்த ஒரு காரணத்தால் அளவீடு செய்யப்படவில்லை என்றும் நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணி நாங்கள் அளவீடு செய்யாமல் நீங்கள் அந்த இடத்துல அவர்களுடைய எந்த ஒரு ஆவணங்களும் இல்லாத இடத்துல விடுவிக்க கோரி நாங்கள் எவ்வளவோ பிரதிவாதங்கள் முன் வச்சும் அவர்கள் அதற்கு சம்மதிக்கையில் அளவீடு செய்து அமைச்சர் சந்திரசேகரிடம் நான் கேட்ட விடத்து அளவீடு செய்தால் எவ்வளவு காலத்திற்குள் காணியை விடுவிக்க முடியும் என்று கேட்ட இடத்து 2 கிழமைகளுக்குள் தான் காணியை விடுவிப்பேன் என்று சொல்லி எனக்கு சபதம் ஒன்று செய்திருந்தவர். பொறுத்திருந்து பார்ப்போம், அளவீடு செய்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஷார்ட் பீரியட்டை கொடுத்து பார்ப்போம். அதுக்குள்ளே விடுவிக்காட்டி சகல மக்களும் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும். இந்த போராட்டம் மிகப்பெரிய ஒரு பூதாகரமான போராட்டமாக வெடித்து அரசாங்கத்துக்கு தேவையான ஒரு ப்ரெஷரை நாங்கள் கொடுக்குற வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் நாங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலாம் இருக்கிறோம். இப்போ இந்த அளவீடுகள் நாங்கள் முழுக்க நம்பித்தான் ஓமென்று சொல்லி அளக்க இருக்கிறோம். ஆனால் அவை வந்து சுவீகரிக்க மாட்டோம், அது சம்பந்தமான சகல உறுதிப்பாடுகளும் தந்துதான் அளப்போம் என்று சொல்லி கூறுகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் மக்களாகிய அனைவரும் வருகிற வெசாக் தினத்தன்று நாங்கள் போராட்டம், வருகிற 1ஆம் தேதி ஒரு போராட்டத்தை நாங்கள் ஒழுங்கமைக்க இருக்கிறோம். அதுக்கு முதல் இந்த அளவீடுகள் அனைத்தும் இடம்பெற்று முடியும் என நினைக்கிறோம். அப்போ அந்த 1ஆம் தேதி போராட்டம் வந்து எங்களோட காணி விடுவிப்புக்குரிய மிகப்பெரிய ஒரு அழுத்தமாக அமைய வேண்டும் என்று சொல்லி நான் இந்த இடத்துல கோரிக்கை வைக்கிறேன். நன்றி. சரி, இன்னும் ஒரு விடயம் என்னென்று சொன்னால், இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட 17 பேர்ட்ட உறுதி இருக்குது. 17 பேர் தான் எங்களால் அடையாளம் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த 17 பேர்ட்டையும் அந்த எல்லைகள் காண்பிக்கப்படும் இடத்து அந்த 17 பேர்ட்ட காணியை மட்டும்தான் அவ ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு கதை ஒன்று சொன்னவ. இப்போ அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 பரப்பு காணி இருக்குமென்று சொல்லி நாங்கள் சந்தேகிக்கிறோம். அதுக்கு கூடுதலான காணிகளும் இருக்கலாம். ஆனால் அந்த உறுதிகள் காண்பிக்கப்படும் இடத்து அவர்களது காணிகளை மட்டும்தான் விடுவிப்பதாக கூறியிருக்கிறார்கள். அந்த இடத்துல நாங்கள் கேட்டுனாங்க என்னென்னு சொன்னால், அப்போ உறுதி இல்லாமல் சிலது இப்போ 30 வருடமாக வந்து நாங்கள் அந்த இடத்துல வந்து இல்லை. அப்போ அந்த தாய் தகப்பன் தவறின ஒரு பிள்ளைகளுக்கு அந்த இடத்துல காணி இருக்கிற விஷயமே தெரிஞ்சிருக்காமல் இருக்கலாம், உறுதிகள் கூட அவர்கள் இடத்தை இருக்காமல் விடலாம். அப்படியான காணிகள் சுவீகரிப்பு மூலமோ அல்லது ஏதோ ஒரு வகையில் அந்த விகாராதிபதி கைப்பற்றுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகத்தில் நாங்கள் கேள்வி கேட்ட விடத்து அவ்வாறு இல்லை. அவை எப்போதாவது அவர்கள் உரிமை கோரப்படும் இடத்து, அந்த காணிக்காரர்களால் உரிமை கோரப்படும் இடத்து அந்த காணிகள் அளவை செய்து விடுவிக்கப்படும் என்று கூறுகிறார்கள். அதனால் நான் இந்த பொதுமக்கள் தையீட்டிய சார்ந்த மக்கள்கிட்ட நான் வந்து விடுக்கிற கோரிக்கை என்னென்னு சொன்னால், இவ்வளவு காலம் ஏதோ ஒரு சிலவள ஒரு பயத்தின் காரணமாக கூட நீங்கள் உறுதிகள் இருப்பதை வெளிப்படுத்தாமல் இருந்திருக்கலாம். இந்த சந்தர்ப்பத்தில் அனைவரும் உங்களது காணிகள் அந்த விகாரை இடத்திலே எல்லைப்படுத்தப்பட்டிருந்தால் அனைவரும் முன்வந்து உங்களது காணிகளை மீட்க முன்வர வேணும். இல்லையே இன்னும் ஒரு தசாப்த காலம் செல்லக்கூடும் அந்த காணிகளை விடுவிக்க. அதற்கிடையில் அந்த இடத்துல கூட புத்த விகாரிகள் சரி ஏதாவது ஒரு சட்ட ரீதியற்ற ஒரு கட்டடம் எழும்புவதற்கான சந்தர்ப்பங்கள் மிக மிக அதிகமாக உள்ளது. இந்த காணிகளை நாங்கள் மீட்கும் இடத்து இன்னும் ஒருபடி ஆவேசமாக நின்று மற்ற காணிகளை கைப்பற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றமையால் அனைவரும் உங்களிடத்து ஏதாவது உறுதிகள் இருந்தால் அவற்றை வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் மிகுந்த ஒரு உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். இது எங்களோட கடமையும் கூட. நன்றி.
யாழ்ப்பாணம் வெளிவடக்கு தையட்டி சட்டவிரோத விகாரை தொடர்பான காணிகளை விடுவிப்பது தொடர்பான கூட்டம் இன்றைய தினம் யாழ் மாவட்ட செயலகத்தில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் இடம்பெற்றது. இதன் பின்னர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். இதேவேளை காணி உரிமையாளர்களும் இது தொடர்பில் கருத்து தெரிவித்தனர்.